என் பேர் புவனேஸ்வரி. திரிகோணத்தை பற்றி எதுவும் சொல்லலாம்? 1-9 திரிகோணங்கிறது ஒரு ஜாதகத்துக்கு நம்ம வந்து பார்த்தோன்னே, இந்த ஜாதகம் நல்லாயிருக்கும், இந்த ஜாதகம் ஜெயிச்சிரும் அப்படின்னு ஒரு பார்த்தோன்னே சொல்லிடலாம் சார். ஏன்னா இந்த திரிகோணம் வலுவாக பெற்றவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தெய்வ அருள் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு அவங்க எந்த ஸ்டேஜில் இருந்தாலுமே ஒரு கஷ்டமில்லாத ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்கிறாங்க. 1-9 வலுத்தவங்க ஏன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு விதி மதி கதின்னு அதை எடுத்துக்கிறோம். நம்ம விதிங்கிறது நம்மலாம் லக்னத்தில் பிறக்கிறது, அது நம்ம கையில் இல்லை, அதுதான் விதி. அப்போ அது 1ஆம் இடம் ஜாதகராக வந்துடுறாரு. 5ஆம் இடம்ங்கிறது நம்ம என்ன செஞ்சுட்டு வந்திருக்கோம், டெபாசிட்டு பூர்வம் என்ன இருக்குது, அதோட வலுவு தான் நம்ம 5 பார்க்குறோம். அப்போ அது நம்ம 5ல் வலுவாக இருந்துட்டாலே நம்ம இந்த பிறவி நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்புக்கு வந்துடலாம் பார்த்தோன்னே. அதுக்கடுத்து 9ஆம் இடம் பார்த்தீங்கன்னா அதை விட பாக்கியம், பாக்கியவான். அப்போ விதி மதிங்கிறது புத்திசாலித்தனம். அந்த புத்திசாலித்தனத்தை வச்சு அவன் ஜெயிச்சிருவான் கண்டிப்பாக. அவனுக்கு 5ஆம் இடம் வலுத்தவனுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும், புத்திசாலித்தனம் இருக்கும். அவன் அடுத்தவங்களை பற்றி அதிகமாக புரணி பேச மாட்டாங்க. ஏன்னா இறையருள் அதிகமாக போக போக அடுத்தவங்களை பற்றி நினைப்பு அதிகமாக மக்களுக்கு வராது. அதேமாதிரி 9ஆம் இடம்ங்கும்போது அது அதிகமாக பலமாயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போகலாம், குலதெய்வ அருள் இருக்கும், கண்டிப்பாக இறையருள் இருக்கும், கோயில் கட்டலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும், ஆன்மீக பணி செய்வாங்க. அதனால வலுத்தவங்களுக்கு அந்த எண்ணங்கள் மேலோங்கி நிற்கும். அப்போ ஒரு ஜாதகத்தில்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தோஷங்கள் எத்தனை தோஷங்கள் இருந்தாலுமே ஒரு 9ஆம் இடத்துல போய் ஒரு சிவகிரகம் உட்காந்துருச்சு அப்படின்னாலே அவங்க எல்லாத்தையுமே ஏற்றுக்குவாங்க. ஏற்றுட்டு அவங்க வாழ்க்கையை ஒரு சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு மனநிலை அவங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் சார். அதான் விதிமதி கதிங்கிறது ஒரு சிம்பிள். அப்போ இறையாற்றல் பெற்றவங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கேந்திரம் எடுத்துக்கிட்டோம்னா கூட அது வந்து அவங்க முயற்சி எடுத்து வர்றது. அது நானும் பார்த்தேன். ஒரு ஜாதகம் பார்க்கும்போது ஒரு கேந்திரம் இருக்கிறவங்களுக்கும் ஒரே வீட்டில் 2 ஜாதகமே அப்படி தான் இருக்குது. 2 பையங்க, ஒருத்தனுக்கு திரிகோணம் வளர்த்துருக்கு, ஒருத்தருக்கு கேந்திரம் வளர்த்துருக்கு. அந்த திரிகோணம் இருக்க பையன் தானாக கிடைக்கிது அவனுக்கு, அவங்க ரொம்ப சிரமப்படாமல் வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க. கேந்திரம் வளர்த்தவங்களுக்கு கஷ்டப்பட்டு அவங்க ஃபேமிலியிலேருந்து அவங்க அம்மா அப்பாட்ட கஷ்டப்பட்டு திருப்பி அவங்க ஜெயிப்பாங்க, ஆனால் கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறாங்க. அப்போ அவங்க வாங்கிட்டு வந்த புண்ணிய பலன் இருக்குங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் இதில். அது ஒரு பங்கு சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விசேஷம் நடந்தாலுமே அவங்க வீட்டில் இந்த 1-9 வளர்த்தவங்களுக்கு அந்த விசேஷம் வந்து ஒரு தங்கு தடை இல்லாமல் சந்தோஷமான முறையில் முடியுது. ஒரு சண்டை சச்சரவு இல்லை, வந்தவங்க ஒரு திருப்தியாக போகிறாங்க. எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலுமே அந்த வீடுகளில் அது நல்ல அமைப்பாக இருக்குது. அது ஒரு அமைப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த 5-9 அமர்ற கிரகங்கள் 1-5-9 ஒரு கிரகம் அமையுது அப்படின்னா, இப்போ நம்ம 2 அணியாக இருக்கிறோம், குரு அணி சுக்கிர அணின்னு சொல்கிறோம். அப்போ அந்த குரு வலுத்தவங்களுக்கு அது அமைப்பு நல்லா இருக்குதா, சுக்கிரன் வலுத்தவங்களுக்கு அது இருக்காதா அப்படிங்கிறத விட எல்லா ராசி கட்டத்துக்குமே அந்த லக்னத்தையுமே வச்சு பார்க்கும்போது அந்த 5-9 வந்து நட்பு சமங்கிற கிரகங்கள் வந்து உட்கார்ந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையை கொடுத்து ஒரு நல்ல சுகத்தை கொடுக்குது. ஆனால் அதே நீசம் பெற்ற கிரகமோ பகை பெற்ற கிரகமோ வந்து உட்காரும்போது அவங்க கொஞ்சம் போராடி தான் ஜெயிக்க வேண்டியதாக இருக்குது. அந்த 1-5-9 கிரகங்கள் இருக்குது, அதனால இது நல்லா இருக்கும்னு நம்ம சொல்ல முடியல. ஏன்னா அவங்களும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறுவாங்க, ஆனால் கஷ்டப்பட்டு முன்னேறுறாங்க. அதே ஆட்சி பெற்ற கிரகங்கள் இருக்கும்போது அவங்களுக்கு நல்ல அமைப்பாக கிடைக்கிதுங்க சார். அதையும் நம்ம பார்க்கணும். ஒரே 1-5 உட்காந்துருச்சா மட்டும் கிடைச்சிருதா அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் அந்த இடத்துல இருக்கும்போது, அந்த இடத்து அதிபதி நல்லபடியாக இருக்கும்போது அவங்களுக்கு வாழ்க்கையில் நல்லா ஜெயிக்கிறாங்கங்கிறது நம்ம அனுபவ ரீதியாக பார்க்க முடியுதுங்க சார். அதேமாதிரி 1-5-9 வந்து இப்போ புதன் செவ்வாய் அந்த மாதிரி கிரகங்கள் உட்காரும்போது அவங்க வந்து நல்லா இடம் ரியல் எஸ்டேட் நல்லா பண்ணுறாங்க. நான் ரியலாக பார்த்தேன். 5 வலுத்தவங்க ரியல் எஸ்டேட் நல்லா பண்ணுறாங்க. அதே மாதிரி புதன் இருக்கிறவங்க கணக்கு வழக்கு ஆடிட்டிங் செக்ஷன் அந்த மாதிரி இதில் தொழிலில் போய் நல்லா ஜெயிக்கிறாங்க, வருமானம் நல்லா வருது. அதேமாதிரி சூரியன் இருந்த அரசாங்க பதவிகள் அரசாங்க நிகழ்வு அதிலெல்லாம் நல்லா ஜெயிக்கிறாங்க. அது சம்மந்தப்பட்ட உறவுகள் அவங்களுக்கு நல்லா கிடைக்கிது. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா தாய்வழி சொத்துக்கள் அது சம்மந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அது நல்லபடியாக அமையுது. இது மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் அதோட குரு இருக்கவங்களுக்கு அது தானாகவே அந்த இது கிடைக்கிது. உங்களுக்கு குலதெய்வ பணியில் இருக்கிறாங்க, ஆன்மீக பணியில் ஈடுபடுறாங்க, அந்த மாதிரி ஒரு அமைப்பையும் கொடுக்குது உங்களுக்கு. அதை நம்ம பார்த்து சொல்லலாங்க சார். இது ஒரு பார்த்தோன்னே நம்ம எடுக்கலாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக இருக்குங்க சார். தேங்க்யூ ஸோ மச். மிக சிறப்பாக சகோதரி சின்ன பாயிண்ட்டாக இருந்தாலும் அழகாக வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. இப்படி தான் ஒவ்வொருத்தரும் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கொடுத்து பேசுகிறத அந்த பேச்சும் கலைங்கிறது ஒரு விஷயம். ஆசிரியராக இருக்காங்க, ஒரு அரசியல் துறையில் இருக்கிறவங்க, அதே போல் கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க. அந்த மேடை பேச்சுக்கே உரித்தான விஷயங்கள் வந்து பழகணும். பேச பேச தான் அது வரும் வலிமையும் பெறும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கும் விதத்தில் பொன்னாடி. தொடர்ந்து நம்ம கருத்தரங்கு வாங்க. கண்டிப்பாக அடுத்த மாதம் கோவை. ஓகே, கண்டிப்பாக. கரூர்.